இந்த 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 சீசன் வந்து எக்ஸ்பெக்டட் சீசன் கிடையாது. இந்த கிளப் டாப்ல இருக்கணும் அண்ட் யூ டிசர்வ் ட்ராஃபி. தட்ஸ் வாட் திஸ் கிளப் இஸ் மேட் ஃபார் சொல்லிட்டு அடுத்த சீசன் 47 கான்ட்ரிபியூஷன் போட்டு அடிச்சு பிரீமியர் லீக் எடுத்துட்டு வந்து நொறுக்கி நிறுத்தினா பாத்தியா. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஒன்லி கால்பந்து. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு புது வீடியோவோட வந்திருக்கோம். நாங்க 2 பேர் தனியா பாக்குறது பண்றதுனாலே தெரிஞ்சிருக்கோம் என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. வீடியோ பாக்குற எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க 2 பேரும் நல்லா இல்ல. இந்த சீசன் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு உச்சத்துல ஆரம்பிச்சு இப்ப மிச்ச மீதி இல்லாம ஒண்ணுமே இல்லாம வந்து முடிஞ்சு ஒரு சோகமான ஸ்டேஜ்ல தான் நாங்க 2 பேருமே ஆக்சுவலா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ லிவர்பூல் இன் கிரைசிஸ் அப்படின்ட்டு இந்த சீசன்ல ஒரு 10-15 வாட்டி நாங்க வீடியோ போட்டு மில்க் பண்ணிருக்கலாம். பட் இருந்தாலும் நியாயமா கடைசியில சீசன் ரிவ்யூவை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த சீசன் வந்துட்டு. எந்த லெவலுக்கு ஒரு மோசமான சீசன்னா, சில ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், பிரெண்டன் ராஜஸ் கூட மேட்ச் ஆனா கூட பரவாயில்லடா, ராய் ஆச்சன் கூட எல்லாம் போய் மேட்ச் ஆகுதுடா. அந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான சீசனா அது இருந்திருக்கு. ஒரு ஹீரோவா பார்க்கப்பட்ட நம்மளோட பால்டி ஸ்லாட் வந்துட்டு ஒரு 6 மாசத்துல வந்துட்டு அவன் மூச்சு விட்டாலே ஆன்ஃபீல்டு பூ பண்ற அளவுக்கு வந்து ஒரு வில்லனா மாறிட்டான். ஸோ வாட் டைம் டஸ் டு பீப்புள், வாட் ஃபுட்பால் டஸ் டு பீப்புள்ன்றது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் வந்து சில லாஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் நிறைய ஸ்டாட்ஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். லைக் என்ன நம்ம டிராஸ்டிக்கா நம்ம எங்க டிராப் ஆஃப் ஆயிருக்கோம், என்ன எதனால நம்மளுக்கு இந்த லெவலுக்கு ஒரு கேவலமான சீசன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. சர்ப்ரைசிங்லி லாஸ்ட் சீசனோட ஸ்டாட்ஸ் இந்த சீசனோட ஸ்டாட்ஸும் ஆல்மோஸ்ட் சிமிலர். நான் எது சொல்றேன்னா மெயின் ஸ்டாட் சொல்ல, ஆப்வியஸா 80 ஆட் கோல் அடிச்சு இந்த சீசன் 60 ஆட் கோல் தான் அடிச்சிருக்கோம். ஆனா லாஸ்ட் சீசன் வந்து 41 கோல்ஸ் வந்து கன்சீட் பண்ணிருக்கோம், இந்த வாட்டி 53. ஓகே, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 11 to 12 கோல்ஸ். ஆனா நம்மளோட அட்டாக்கிங் டிராப் ஆஃப் வந்து பயங்கரமா வந்து குறைஞ்சிருக்கு ஆன் பேக் ஆஃப் சாலாஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஆல்மோஸ்ட் டெக்கேட். ஓகேவா. சோ ஆனா அந்த அண்டர்லைங் ஸ்டாட்ஸ் நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், அண்டர்லைங் ஸ்டாட்ஸ் எது சொல்றேன்னா, இந்த பொசிஷன் வானு, அப்புறம் வந்துட்டு இந்த டேக்கிள்ஸ், இன்டர்செப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அட்டாக்கிங்ல எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், சைட்வேஸ் பாசிங் என்ன, ஃபார்வர்ட் பாசிங் என்ன, டச்சஸ் இன் அப்போசிஷன் பாக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஸ்டாட்ஸும் வந்து ஒரு இந்த நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அலசி ஆரஞ்சு தான் வந்திருக்கேன். ஹைலைட்டா தெரியுது இதுல என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணுதான்டா. லாஸ்ட் சீசன் வந்துட்டு கிளியரன்சஸ் கம்மி. லைக் ஒரு பிரீமியர் லீக்ல டோட்டலாவே எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 600-700 கிளியரன்ஸ் தான் பண்ணிருக்கோம். இந்த சீசன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1100 to 1250 கிளியரன்சஸ் இன் டோட்டல் பண்ணிருக்கோம் பிரீமியர் லீக்ல மட்டும். அப்ப யோசிச்சுக்கோ எந்த லெவலுக்கு வந்து நம்மளோட டிஃபென்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, எந்த 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 லெவலுக்கு நம்ம வந்து லைக் இதா இருக்கும், எக்ஸ்போஸ் ஆயிருக்கும்னு பாரு. மத்த எல்லா ஸ்டாட்ஸுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். எல்லாத்துலயும் ஒரு 1% நான் வந்து டோட்டல் இதுவும் எடுத்து பார்த்தேன், பெர் 90க்கும் எடுத்து பார்த்தேன். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் சிமிலர். நீ இன்னும் சில விஷயங்கள் நம்ப மாட்டேன். லாஸ்ட் சீசனோட இந்த சீசன் வந்து ஏரியல் டியூவல்ஸ் 1% எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. நம்ப முடியுதா உன்னால? ஆனா விச் இஸ் அ ஃபேக்ட் ஆக்சுவலா. சோ ஒரு ஸ்டாட்ஸ் பார்த்தே ஏதாவது நம்மளுக்கு விளங்கும் அப்படின்னு பார்த்தா ஸ்டாட்ஸ் பார்த்தாலும் ஒன்னும் விளங்கல. அதனால ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்ல இருந்து உட்காந்துருக்கேன். இந்த சீசன் நீ எப்படி பாக்குற, நீ உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன? நீ வந்து சீசன் ஸ்டார்டிங்லயே சொன்ன ஆர்சனல் ஜெயிக்க போறானுங்கடா, அப்படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் செக்காவே வச்சுக்கோன்னு. சோ எப்படி பாக்குற இந்த சீசன் நம்மள்த? என்னோட எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு இது பெரிய சர்ப்ரைஸா இல்லை. ஃபர்ஸ்ட் திங், ஆஃப்டர் பீங் சாம்பியன்ஸ் நம்ம ஒரு டிராப் ஆஃப் இருக்கும் பிகாஸ் த நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் வி மேட். அது வந்து நமக்கு ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிச்சு. வி ஆர் கோயிங் டு டேக் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் பிளேயிங் ஃபுட்பால் அப்படிங்கிற மாதிரி. அவுட் ஆஃப் பால் பொசிஷன் வெரி புவரா இருக்க போகுதுங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா வி பாட் இன் வேர்ட்ஸ், ஆனா யாரை ரீப்ளேஸ் பண்றதுக்கான கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. ஃபார்வர்ட்ஸ் டோட்டலா மாறிட்டாங்க, யார் பிரஸ் பண்ண போறா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸோட தான் இந்த லீக் சீசன் உள்ள போனாலும் ரெஸ்ட் இன் பீஸ் டியேகோ ஜோட்டா. நம்ம வந்து எல்லாமே என்ன, நம்ம ஃபேன்ஸா இருக்கட்டும், அனலிஸ்டா இருக்கட்டும், இல்ல எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்றது என்னன்னா, ஜோட்டாவோட ஜோட்டா கிளம்பிட்டதுனால இல்ல இல்லாததுனால நமக்கு வந்து பெரிய மென்டலா அஃபெக்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. பட் ஆக்சுவலி நீ யோசிச்சு பார்த்தனா இட் இஸ் டிமீனிங் ஜோட்டாஸ் அந்த விஷயம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து ஒரு கேம்ல கூட நீ பார்த்து வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கூட இல்ல. ரெண்டாவது விஷயம், நீ டியூயல் சொன்னல, டியூயல்ஸ் வந்து நமக்கு பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் வி ஹேவ் 2 மேன் மான்ஸ்டர்ஸ் பின்னாடி. ஒரு வேண்டைக்கு, இன்னொன்னு கொனாட்டே. 6 ஃபீட்டுக்கு மேல இருக்கவங்க நல்லா ஹெட் பண்ணிடுவாங்க. வி கண்டெஸ்டட் மோர் டியூயல்ஸ், வி ஒன் மோர் டியூயல்ஸ், அவ்வளவுதான். தட் ஷோஸ் ஹவு பேட் அவர் மிட்ஃபீல்ட் வாஸ். கரெக்டா? நமக்கு வந்து ஒரு 450 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், 200 மில்லியன் வித்திருக்கோம். பட் இந்த 450 மில்லியன் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. நான் எப்படி தெரியுமாடா பாக்குறேன், ஒரு
டிரான்சிஷன் சொல்லுவாங்க கரெக்டா? ம். டிரான்சிஷனுக்கான ஒரு இப்போ ஓகே ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் 38th கேம் ஆஃப் த சீசன்ல ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சா ஓகே இட் இஸ் டிரான்சிஷனிங் டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஃபேன்ஸ் பாட்டு பாட ஆரம்பிச்சு 38வது சீசன்ல ஃபேன்ஸ் பூ பண்ணி வெளில அனுப்புறாங்கன்னா தெர் இஸ் அ ப்ராப்ளம். அதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல தான் இருக்கு. நமக்கு இந்த சீசன் லூஸ் ஆனது நம்மளோட டிரான்ஸ்ஃபர் விண்டோல ரிச்சர்ட் ஹியூஸ் புது ஸ்போர்ட்டிங் டைரக்டர் வந்து அவனோட நேமை வந்து ஆத்தரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக கண்டபடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டானோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா ஜெரமி ஃப்ரிம்பாங், ஐசாக் இவங்களுக்குலாம் நம்ம ஓவர் பே பண்ணிட்டோமா கன்சிடரிங் வாட் தே ஆர் ரியலி வர்த் ஆர் ஹவு குட் தே ஆர் இன் ஃபுட்பால் அப்படிங்கிறது, ஆர் டு தே ஃபிட் ஆர் சிஸ்டம். இந்த மாதிரி மேனேஜர் அண்ட் ஸ்போர்ட்டிங் டைரக்டருக்கு எதுவும் சிங்க் இல்லாம இருந்துச்சா, இல்ல அடுத்த சீசன் இப்போ நம்ம நம்ம டீம்ல திரும்பி 5-6 பேர் கிளம்புறாங்க, அதை எப்படி இதை பண்ண போறோம்? ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்குடா. நம்ம ஒரு 9-10 இயர்ஸ் ஆஃப் டாமினன்ஸ் லைக் டோப்பமின் கொடுத்த ஒரு லியோபோலோட ஃபுட்பால் எனக்கு தெரிஞ்சு அடுத்த 5 வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் டோப் போது அடிச்சுட்டு படுத்து தூங்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்ற. அப்சல்யூட்லி அப்படிதான் நான் பாக்குறேன். நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த சீசன் ஸ்டார்டிங்ல? ஐ வாட் வர் யுவர் எக்ஸ்பெக்டட் தாட்ஸ்? ஐ எக்ஸ்பெக்டட் மோர்ரா. நான் வந்து ஆக்சுவலி வில் பி லீக் அடிப்போமான்றதை நான் ஆக்சுவலா சொன்னேன். அடிக்க மாட்டோம்னு எனக்கு லைட்டா டவுட்ஸ் இருந்துச்சு. பட் சாம்பியன்ஸ் லீக்ல வி வில் டூ பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு லைக் பேசிக்கா தோணுச்சு. பட் அங்கேயும் லைக் நீ சொன்ன மாதிரி இந்த இந்த சீசன்ல ஒரு மேட்ச் உனக்கு ஒரு மேட்ச் இல்ல, நம்ம ஒரு மேட்ச் எடுக்கிறதே ஒரு கேவலமான திங். நம்ம ஆக்சுவலா பார்த்தோம்னா ஒரு 4 to 5 மேட்சஸ் அது எடுக்கணும். சரி ஒரு மேட்ச்னே வச்சுக்கலாம், எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு கூட ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸே இல்லடா. அண்ட் நீ டிரான்ஸ்ஃபர் பாலிசி சொன்ன தெரியுமா, அது வந்து நம்ம ரிச்சர்ட் ஹியூஜஸ் மேல நான் வந்து போடுற அவன் ஒருத்த மேல மட்டும் போறது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கும் தோணும். எதனால சொல்றேன்னா 20 கொனாட்டேவோட சைனிங்க்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு டிஃபென்சிவ் சைனிங்கே இல்லன்றது எவ்வளவு பெரிய அதுக்கு அடுத்து வச்சுக்கோ 4-5 சீசன் ஆயிடுச்சு. 4-5 சீசன் ஆல்மோஸ்ட் 7-8 டிரான்ஸ்ஃபர் விண்டோ. 7-8 டிரான்ஸ்ஃபர் விண்டோல எஃப்எஸ்ஜி வந்து ரொம்ப அதே கஞ்சப்ஷனரித்தனம் பண்ணி ஒரு ஏஜிங் மிட்ஃபீல்டையும் டிஃபென்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணாம விட்டது கேட்சப் ஆயிடுச்சோ அப்படின்றது மட்டும்தான் என்னோட வியூ பாயிண்டா தோணுது. ஏன்னா நீ நினைச்சு பாரு, வேண்டைக் இருக்கான், இப்போ வேண்டைக் கொனாட்டே கிளம்ப போறான்ற நியூஸை பார்த்து ஒரு மிகப்பெரிய அவுட்ரேஜ் இருக்கு, நீங்க எப்படி கொனாட்டே போக விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொனாட்டேவை வந்து நீங்க கான்ட்ராக்டை ரன் டவுன் பண்ண விட்டு இவ்வளவு தூரம் ஆக்கி அவனுக்கு ஒரு ஒரு பாசிபிளான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, காம்படிஷன் இல்லன்ற பட்சத்துல அவன் ஆப்வியஸா அதிகமான காசு கேட்கதான் செய்வான். ஏன்னா இங்க நான் தான் இருக்கேன், எனக்கு அடுத்து யாருமே இல்ல, நீ எனக்கு வந்து ஒரு ப்ராஸ்பெக்டான அண்டர் த விங்ஸ் கூட அவனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆப்வியஸா அவனுக்கு ஸ்ட்ராங் ஆகாம தான் அந்த கான்ட்ராக்ட் சிச்சுவேஷன்ல. சோ இந்த டிஃபென்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாம விட்டது, இந்த முக்கியமா நம்மளோட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட வந்துட்டு ரெயின்ஃபோர்ஸ் பண்ணாம விட்டது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லைக் இட் காட் அப் ஆகி ஒரு கலாமிட்டியான ஸ்டேஜ் நம்மளை கூட்டு போய் விட்டுடுச்சோன்னு தோணுது. அண்ட் ஆல்சோ ரிச்சர்ட் ஹியூஜஸ் வந்து லாஸ்ட் டிரான்ஸ்ஃபர் விண்டோல பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் வந்து, நீ வந்து ஓகே ஐசாக் சைன் பண்ணோம், ஃப்ரிம்பாங் பத்தி எல்லாம் நீ சொல்ற, ஓகே நீ ஃப்ரிம்பாங் சைனிங் கூட நீ சொல்ல நான் அக்ரி பண்ணிக்கலாம். ஐசாக் இஸ் சம்மன் வி வாண்டட். நம்ம வந்து அது வந்து நம்ம போய் சொல்லக்கூடாது. லாஸ்ட் சீசன் நம்ம நியூ கேஸ்ல ஆடினதை பார்த்து நம்ம கிட்ட இருக்க நூனஸை பார்த்து நம்ம எல்லாமே பெருமூச்சு விட்டோம். பெருமூச்சு விட்டு ஓகே ஐசாக் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணோம். ஐசாக்கோட சைன் நம்மள சொல்ல முடியாது. ஃப்ரிம்பாங் நீ சொல்றது ஒத்துக்கலாம், ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இல்லாம சைன் பண்ணமோ அப்படின்ற மாதிரி. பட் ஐ ஸ்டில் பிலீவ் ஃப்ரிம்பாங் கேன் ஸ்டில் டெலிவர் சம்திங் இந்த மாதிரி தோணுது. பட் ஒரு மார்க் மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சைனிங்க நீ லாஸ்ட் டே வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆப்போசிஷன் டீமோட ஒரு கிளாஸ்னர் மாதிரி ஒரு மேனேஜரோட விஷனால ஸ்டாப் பண்ணி எங்களால சைன் பண்ண முடியலன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய இன்எஃபிஷியன்சியா நான் பாக்குறேன். சரி நீ மார்கியூ சைனை இதுல விட்டுட்ட, ஜான் வந்துருச்சு, யூ ஹவ் பின் கன்சீடிங் கோல்ஸ், லீக்கிங் கோல்ஸ் லைக் எனிதிங். ஜான் விண்டோலயும் நாங்க போக மாட்டோம், நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாதுன்ற மாதிரி வந்து 4 பேருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நினைச்சு பாரு, மார்கி வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குமா கிடையாது. ஏன்னா இப்ப டைட்டில் ரேஸ் மேன் சிட்டி தோத்ததுக்கே மார்கியோட மிஸ்டேக்னு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. பட் ஒரு பேக்கப் இருந்திருக்கும். கொனாட்டேவோட சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஒரு லெவரேஜ் இருந்திருக்கும். கிளம்புறியா கிளம்பு, என்கிட்ட கியூ இருக்கான்னு சொல்லிட்டு கொனாட்டேவோட அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அவனை ஸ்டே பண்ணா வச்சிருக்கோம். அப்படி இல்லையா கொனாட்டே கிளம்பிட்டு, ஏன்னா குயி இருக்கா, எனக்கு ஜாக்கெட் இருக்கா, லியூனி வர போறான், 2-3 யங் ப்ராஸ்பெக்ட் வச்சிருக்கோம், ஜோ கோமஸ்ன்ற ஒரு யங் ப்ராஸ்பெக்ட் நம்ம ஒரு 10 வருஷமா வர வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எவ்ரி திங் எல்லாத்தையும் லூஸ் அவுட் ஆயிட்டு ஒரு விண்டோல சரி பண்ணோன்றது இட்ஸ் நாட் லிவர்பூல் வே. அண்ட் இது யாருமா பண்ணுவா, டு பி ஆனஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட் பண்ணுவாங்க. தே வில் பை பஞ்ச் ஆஃப் பிளேயர்ஸ் இன் அ விண்டோ சேயிங் தட் வி வில் செட் அப் அ டீம் அண்ட் வில் வின் எவ்ரிதிங் சொல்லிட்டு. இந்த மாதிரியான ஒரு திங்ல போய் நம்ம போய் உழ போறோம் நினைச்சாலே வந்து எனக்கு வந்து பீதியா தான் இருக்கு. ஏன்னா இல்ல ஒரே நான் ஒரு லைவ்ல இருந்து நிமிஷம், நான் ஒரு ஆன் ஃபிளிப் சைடு நான் உங்ககிட்ட கேள்வி கேக்குறேன். நமக்கு முன்னாடி மேனேஜர் கிளாப், போன வருஷம் டீம் வந்து கிளாப்போட டீம் கரெக்டா?
இந்த வருஷம் பெரிய டிராப் ஆஃபே நமக்கு வந்து ட்ரைனிங் மெத்தட்ஸ்ல இருக்குங்கிறது பிரஸ்ல இருந்து லிவர்பூலோட பிரஸ் லிவர்பூலோட மீடியா டீம் எல்லாருமே சொல்றாங்க. நமக்கு இந்த இன்சைட் அண்ட் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கே தெரியும். இப்போ ஆன் அ புவரர் ட்ரைனிங் ரெஜிமே இவ்வளோ பிளேயர்ஸ் இப்போ லியோனி அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி கேம்ல நடந்தது, எக்கிட்டிக்கே அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி. பட் ஐசாக்கு, ஃப்ரிம்பாங், வேர்ட்ஸ் எல்லாம் ட்ரைனிங்ல இன்ஜுரி ஆகுறாங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபர் ஸ்ட்ராட்டஜி நீ மாறிடுச்சுன்னு நினைக்கிறியா? ஏன்னா இவங்க எல்லாம் வந்து வேற டீம்ல இருந்து வந்தாங்க, பட் ட்ரைனிங்ல இன்ஜூர் ஆகுறது எனக்கு வி டோன்ட் பிளே ஹெவி மெட்டல் ஃபுட்பால், அதுல இவ்ளோ இன்ஜுரிஸ் நீ ஃபோர்சி பண்ணியா? இல்ல நீ என்ன நினைக்கிற இதை பத்தி? நம்ம இந்த ஹெவி மெட்டல் ஃபுட்பால்ன்றது வந்துட்டு நம்ம லாஸ்ட் சீசன் வந்து வி பிரஸ்ட். நம்ம லாஸ்ட் சீசன் நம்ம வந்து இந்த சீசன் மாதிரி ஒரு பாசிவ் பிரஸ்லாம் ஆகல. லாஸ்ட் சீசன் வி ஃபுல் ஆன் பிரஸ். ஆனா எங்கன்னா இந்த பிரஸ்ஸிங் ட்ரிகர்னு ஒரு வார்த்தை இருக்கும்ல, அது வந்து நம்ம கிளாப்புக்கும் ஸ்லாட்டுக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் இருந்துச்சு. நம்ம எப்போ பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம்ன்ற டிஃபரன்ஸ் இருந்துச்சே தவிர லாஸ்ட் சீசன் வி பிரஸ் லைக் எனிதிங் தான். ஓகே, நீ சொல்றது ஓகே, ஓரளவுக்கு பாயிண்ட் தான். நம்ம அந்த அளவுக்கு ஹெவியா பிரஸ் பண்ணலையே, ஏன் இன்ஜுரிஸ் விழுதுன்னா நீ நீ சொன்ன நீ சொன்ன வேர்ட்ஸா இருக்கட்டும், ஃப்ரிம்பாங்கா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இது நியூ லீக். அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த லீக் கூட லைட்டா பிசிக்கல் லீக் தான். ஸோ அவங்க இன்ஜூர் ஆகுறது வந்துட்டு இட்ஸ் நாட் அ நியூ திங். ஓகேவா? எனக்கு வந்து பிளேயர்ஸ் இன்ஜூர் ஆகுறது அதெல்லாம் கூட ஓகே. ட்ரைனிங் மெத்தட்ஸ் கூட நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆனா பிஹைண்ட் த டோர்ஸ் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ப்ரீ சீசன் ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கும்ல, ப்ரீ சீசன் ட்ரைனிங்ஸ்லாம் ஃபுல் செஷன் உட்காந்து பார்த்தேன்டா நானு. உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கு. ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் பயங்கர இன்டென்ஸா இருக்குடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சோ என்னால் ட்ரைனிங் செஷன்ஸ் நம்ம சொல்றானே நடக்கல. பட் நம்ம ஆன் த பிச் நடக்கிறத மட்டும் எடுத்து பார்த்தோம்னாலே ஐ ஃபீல் லைக் ஸ்லாட் ஹாஸ் பின் ஃபவுண்ட் அவுட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சீசன் வந்துட்டு லாஸ்ட் சீசன் நம்மளுக்கு எது எதெல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சு, இந்த சீசன் வந்து எல்லா டீம்ஸுமே இது பண்ணிட்டாங்க. லாஸ்ட் சீசன் நம்மளோட பாசிட்டிவ் என்ன, லைன் பிரேக்கிங் பாஸ் வந்துட்டு வான்டைக் டு கிராவன்பர்க் நம்மளுக்கு வந்து ஒரு போன வருஷம் ஒரு சீட் கோட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் நம்ம ட்ரெண்ட் அண்ட் ராபோ கிட்ட தான் பால் போகும், அதனால கவர்ஸ் மேல நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. போன வாட்டி வந்து கிராவன்பர்க் கிட்ட போது கிராவன்பர்க் டு சொபோஸ்லா, மெக்காலிஸ்டர், ரன்னர்ஸ், சாலா, கோல், இது மாதிரி எத்தனை கோல் பார்த்தோம். இந்த சீசன் வந்து கிராவன்பர்க் ஈஸியா லாக் பண்ணிட்டானுங்க ஃபர்ஸ்ட் 2-3 மேட்ச்ல. அவனை ஓவரா பிரஸ் பண்ண விடல, பட் அவனோட பாசிங் சேனல்ஸை கட் பண்ணிட்டோன்னா கிராவன்பர்க் இஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ஸ்லாட் லைட்டா ட்வீக் பண்ண அவன் பொசிஷனை, தம்பி நீ கொஞ்சம் லெஃப்ட் போப்பா, நீ கொஞ்சம் கொஞ்சம் அட்டாக்கிங் போ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு, பேக் இன்னும் எக்ஸ்போஸ் ஆரம்பிச்சிடுச்சு, ஒழுங்கான ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இல்ல அப்படின்ட்டு. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ன்ற உடனே அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நம்ம என்ன மாதிரியான டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் சைன் பண்ணணும் நீ நினைக்கிறடா? ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஸ்லாட் வந்து எனக்கு பயங்கரமான குழப்பி விட்டான். நான் எனக்கு பர்சனலா கேட்டேன்னா ஐ வாண்ட் அ டிஃபெண்டர் லைக் கைசைடோ. மேட்சுக்குள்ள போறேன்னா ஒரு 20 டேக்கல் அண்ணன் போடுவேன், அண்ணனுக்கு 20 டேக்கல் போட்டேன்னா என் கோட்டா ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர் நம்மளுக்கு தேவையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுடா. நீ என்ன நினைக்கிற? என்ன மாதிரியான டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்? ஏன்னா மத்தேஷ் பெர்னாண்டஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம், ஸ்டில்லர் பத்தி பேசணும், அகைன் அட்லாண்டாவோட எதர்சன் லிங்க் ஆயிட்டே இருக்கான், இப்ப யுனைடெட் கிட்ட போக போறான். என்ன மாதிரி டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நம்ம போகணும் நீ நினைக்கிறேன்? நமக்கு டியூயல்ஸ் வின் பண்றதுக்கு மான்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நமக்கு கிரவுண்ட் டியூயல்ஸ் வின் பண்றது ஆக்சுவலி நமக்கு யாருமே இல்ல. சோபோஸ்லாய் ஈஸிலி பீட் ஆயிடுறான் கிரவுண்ட்ல. மெக்காலிஸ்டர் நோ பேஸ். கிராவன்பர்ச் ஃபர்ஸ்ட் பிரஸ் பீட் ஆயிட்டான் அப்படின்னா ஹி டசன்ட் ட்ராக் பேக். ஸோ வி ஷுட் எய்தர் வி ஷுட் கோ ஃபார் அ பிளேயர் லைக் என்கோல கான்டே, யாரு வந்து ஹூ கீப்ஸ் ஆன் ரன்னிங், பால் மிஸ் ஆனா சேஸ் யூ டவுன், ஒரு கிரவுண்ட் டியூயல்ஸ் வின் பண்றது, இல்ல ஒரு கிரவுண்ட்ல அத்தாரிட்டேட்டிவா இருக்கிற பால் கிரவுண்ட்ல இருக்கும்போது அத்தாரிட்டேட்டிவா இருக்கணும். அது அந்த நம்ம மிட்ஃபீல்ட்ல இல்லவே இல்லை. ஸோ வி ஷுட், எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தட் வுட் பி அ வெரி வெரி பிக் சேஞ்ச் அப்படின்னு எனக்கு தோணுது. வி டோன்ட் நீட் அ மிட்ஃபீல்டர், இல்ல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் லைக் யார் வந்து டமால் டிமில் ஒரு எசியனோ இல்ல கேசடோ விட என்கோ, பிகாஸ் ஸ்லாட் வாண்ட்ஸ் டு பிளே ஃபுட்பால் வயா த கிரவுண்ட். அவனுக்கு வந்து இந்த ஏர் பால்ஸ் இல்ல அந்த மாதிரி ஹி டசன்ட் பிலீவ் இன் தட். ஸோ ஸ்லாட் வந்து பர்சியூ பண்றாங்க அடுத்த சீசன் அப்படிங்கிற பட்சத்தில், பால் கிரவுண்ட்ல இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு கான்டே மாதிரி ப்ரொஃபைல் விச் இஸ் அ வெரி யூனிக் ப்ரொஃபைல், அது கிடைக்காததுனாலதான் நம்ம வந்து கிராவன் பஸ் சிக்கன் பண்ணமோ அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் அதுதான். பட் ஹேவிங் செட் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ், அடுத்த சீசன் வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? ஏன்னா நமக்கு ஸ்பைன், நம்ம டீமோட ஸ்பைன் அப்படின்ற ஒரு ஸ்பைனே வந்து கிளம்பிடுச்சு. கொனாட்டே கிளம்புறான் பின்னாடி, அலிசன் கிளம்ப போறதா பேச்சு இருக்கு. தேர் ஆர் நோ வேர்ட்ஸ் அரௌண்ட் தட். மிட்ஃபீல்டு பெரிய ஒரு ஓவர்ஹால் வேணும், ஆனா அது நடக்குமான்னு தெரியல. ஃபார்வர்டு ஒரு ஓவர்ஹால் வேணும், எக்கிட்டக்கே அவுட் ஃபார் த சீசன் அடுத்த சீசன். சாலாவும் கிளம்பியாச்சு. ஸோ விங்கர்ஸ், கேக்போ வாஸ் வெரி புவர். திஸ் லெஃப்ட் விங்ல
டியாஸ் டு கேக்போ வந்து ஒரு பெரிய ஒரு டவுன் கிரேட் மாதிரி இருந்துச்சு. ஸோ வேர் டு யூ சி எப்படி லிவர்பூல் இதை அப்ரோச் பண்ண அடுத்த சீசனு? ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் அடுத்த வருஷமும் எல்லா காம்படிஷனும் இருக்கு. சாம்பியன்ஸ் லீக், 2 கப்பு, ஒரு லீக். வாட் டு யூ எக்ஸ்பெக்ட்? எனக்கு என்னன்னா, இவங்க வந்து டியாஸ் கிளம்புனது வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் சொல்றாங்க. ஆனா இந்த என்னது ஹைன்சைட்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். ஹைன்சைட்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட். எல்லா விஷயம் நடந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து உன் பாயிண்ட சொல்றதுன்றது வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா நம்ம அந்த சீசன் வந்து டியாஸ் நம்ம கலப்பும் போது டியாஸ் வாஸ் ஓல்ட். டியாஸ் நம்ம வந்து டியாஸ் கோல் கான்ட்ரிபியூஷன்ஸே இல்ல, அவன் என்னதான் பண்றான் அப்படின்னு வந்து நம்ம லிவர்பூல் ஃபேன் பேஸ் அவன் மேல ஒரு காண்ட்ல இருந்தாங்க. அப்படி இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து பொய் சொல்றாங்கன்னு நடத்தும். ஏன்னா கரெக்ட். நூனஸ் கிட்ட இருந்து டியாஸ் கிட்ட இருந்து கோல் கான்ட்ரிபியூஷன்ஸே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் டு அன் எக்ஸ்டென்ட் நம்ம ஜோட்டாவை பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட். ஆஃபன் இன்ஜூர் ஆயிட்டே இருக்கா, அவனுக்கு கோல் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட பிளேயர்ஸ் வந்து இப்ப நம்ம லாஸ்ட் சீசன் பயன் நம்மளுக்கு ஒரு 70 மில்லியன் அவனுக்கு வந்து கொடுக்குறான்றப்போ இட் வாஸ் a குட் டிரான்ஸ்ஃபர் ஃபார் us. ஆனா நம்மளுக்கு ஒரு பேக்கப் சரியா இல்ல, ரியோ உங்கோமோவாக்கு நான் மினிட்ஸே கொடுக்காம வச்சிருக்கும் போது நம்ம டியாஸை செல் பண்ணது கரெக்டான்னு கேட்டா தப்பு. ஆனா லாஸ்ட் சீசன் பிளான் என்னவா இருந்துச்சு? உங்கோமோவா வாஸ் கெட்டிங் மினிட்ஸ் அந்த ஸ்லாட், அவன் நம்ம அடுத்து ஒரு ஸ்டார்டர் லெவலுக்கு புஷ் பண்ண போறோன்ற லெவலில் பேச்சு இருந்ததுனாலதான் we sold them. Not on also on top of that Gakpo had 25 goal contributions. ஓகேவா? கம்பேர் டு டியாஸ் பண்ணனா. ஸோ ஆப்வியஸ் இது திங் இஸ் டு செல் டியாஸ். ஆனா கிளாப் டியாஸை செல் பண்ண வேணாம்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கா. பிளஸ் குவான்சாவை ஸ்லாட் ட்ரஸ்ட் பண்ணல. ஸோ அவனை நம்ம வித்துட்டு தான் நம்ம லியோனியை வாங்கணும். ஸோ வி ஹேட் அ பாடி ஃபார் பாடி தேர் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ இவன் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, வேற யாரு, டைலர் மார்டன் நம்ம பத்தி இப்போ ரொம்ப எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. டைலர் மார்டன் இஸ் a fantastic பிளேயர். ஆனா டைலர் மார்டன் எங்க விளையாட வச்சிருப்போம்? டைலர் மார்டனுக்கு மினிட்ஸ் கொடுக்கறது நம்மளுக்கு இடமே இல்லை. ஏன்னா கர்டிஸ் ஜோன்ஸ்க்கு நம்ம வந்து மிட்ஃபீல்ட்ல மினிட்ஸ் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம் மோர் தென் டைலர் மார்டன். அதனாலதான் டைலர் மார்டன் வைக்கப்பட்டான். சோ இந்த மாதிரி எல்லா டெசிஷன்ஸ்க்கு பின்னாடியுமே ஒரு செட் ஆஃப் ரீசனிங் இருந்துச்சு. நம்ம கண்ணை மூட்டி அவனுமே நம்ம ஆக்சுவலா பார்த்தா நம்ம விக்கல. நூனஸ்க்குலாம் சில பேர் ஷவுட் அவுட் கொடுத்துட்டு இருந்தாங்கடா. ஏன்டா மறந்து போயிட்டீங்களாடா எவ்வளவு ஓப்பன் கோல் சான்சஸ் அவன் மிஸ் பண்ணா, நம்ம எவ்வளவு கதறி இருக்குன்னு சொல்லிட்டு. சாலாவோட அசிஸ்ட் ரெக்கார்ட் போன வாட்டி 20 அசிஸ்ட் யாரால்டா போச்சு? டியாசன் நூனஸ்னால போல நீங்க சொல்லுவீங்களா? நம்ம எங்க மனசாட்சியை தொட்டு நம்ம கிரஸ்ட தொட்டு சொல்லுங்க பார்ப்போம் 20 அசிஸ்ட் போலன்னு சொல்லிட்டு. அதனால அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஆனா பட் இதோட பிளிப் சைட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்கறேன். நம்ம லிவர்பூல் ஃபேன் ஒருத்தருக்கு அவரோட இன்ஸ்டால பேசிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு பயங்கரமான திங் தோணுச்சு. கிளாப்புக்கும் எட்வர்ட்ஸ்க்கும் எதனால அடிக்கடி சண்டை வந்துச்சு பிளேயர்ஸை விற்கிறதுல? நம்ம தலைவன் வந்து பிளேயர்ஸை விற்காதன்னுவான், வித்துருன்னுவான், முட்டிக்கிட்டே இருந்திருக்கும். அந்த டைனமிக் இப்ப நம்மளுக்கு மிஸ் ஆனது பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தோணுச்சு. ஏன்னா கிளாப் வந்துருந்தானா நீ நினைச்சு பாரு, கான்சாவை செல் பண்ணிருப்பான் நீ நினைக்கிறியா? கான்சா வந்து ஒரு ஸ்டார்டிங் லைன் அப்க்கு ப்ரொமோட் பண்ணி அவனுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ண ஒரு ஆள் வந்துட்டு கண்டிப்பா செல் பண்ணிருக்க மாட்டான். லூயிஸ் டியாஸையும் கண்டிப்பா செல் பண்ணிருக்க மாட்டான் கிளாப். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம இந்த மேனேஜர் மாடல் வந்து ஹெட் கோச் மாடல் போனதே ஒரு பெரிய தப்போ. ஆர் வி கிவிங் டூ மச் பவர் டு எட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி லைட்டா இப்ப பிளிங்க் ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம எடுக்கிற டிரான்ஸ்பர் டார்கெட்ஸ் எல்லாம் பார்த்தனா, ஏன்னா இப்போ ஒரு ஐ திங்க் ஒரு கொலம்பியன் மிட்ஃபீல்டர் ஒருத்தரை சைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஐ திங்க் ஹி பிளேஸ் சிஎம் 6 and 8 விளையாடுறான்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம இருக்க நிலைமைக்கு அவன் நம்மளுக்கு தேவையா? நீ பொட்டன்ஷியல் பில்ட் பண்ற, ஸ்குவாட பில்ட் பண்ற, எல்லாமே ஓகே. இந்த சீசன் வந்து ஒரு டிஎம் சைன் பண்ணாம இஃப் ஹி என்டர்ட் இன்டு தி சீசன்னா ஐ திங்க் தி ட்ரான்ஸ்ஃபர் போர்ட் டு பி, எனக்கு தெரிஞ்சு தே ஷுட் பி ரீப்ளேஸ்டு. ஏன்னா என்ன வேணா சொல்லலாம்டா, நீ வந்துட்டு எனக்கு விங்கர் இல்ல, சாலா கிளம்புறான், இவன் கிளம்புறான், இது கிளம்புறான், எக்கிட்டுக்கு இன்ஜூர், நீ எல்லாமே சொல்லலாம். ஆனா நீ ஒரு பேக்கு நீ ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணாம அட்டாக்க மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு ஒரு சீசனுக்குள்ள போனா என்ன நடக்கணும்? இந்த சீசன் நடந்தாதான் நடக்கும். ஆனா டீம் டைனமிக்ஸே மிஸ் ஆயிடுச்சு. நீ ஒன்னு யோசிச்சியா? இந்த மிட்ஃபீல்ட் பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஆனதுனால நம்மளோட அட்டாக் பேலன்ஸே போயிடுச்சு. சோ எனக்கு பர்சனலா கேட்டுன்னு வச்சுக்கோயேன், டிஎம் இஸ் அ ப்ரையாரிட்டி. நீ சென்டர் பேக் சைன் பண்ணாம போ, என்ன வேணா பண்ணிக்கோ. ஏன்னா லியோனி இருக்கான், ஜாக்கெட் இருக்கான், அவங்கள வச்சு எதை நம்ம கொஞ்சமா அதை ஓட்டலாம் கோமஸ் சைன் பண்ணாம. பட் நீ ஒரு ப்ராப்பர் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் இல்லாம அந்த சீசன் கூட நுழைஞ்சேன்னு வச்சுக்கோயேன், நம்ம சீசன் வந்து ஸ்டார்டிங்லேயே அப்படியே ரைட் ஆஃப் பண்ணிட்டு பினிஷ்ட் அப்படின்ட்டு கிளம்பிடலாம். வீடியோ பாக்குறவங்களுக்கு வந்து இவனுங்க நாங்க வீடியோ கோர்வையா பேசணும், இதை பேசணும் அப்படிலாம் இல்லைங்க. நாங்க ஃபுல் ரேண்ட் மோட்ல தான் வந்துட்டு இருக்கோம். தான் கண்டதையும் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஸ்லாட்டை பத்தி நீ என்ன நினைக்கிறா? டு யூ திங்க் ஸ்லாட் டிசர்வ்ஸ் another சீசன் நீ நினைக்கிறியா? முக்கியமான கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா ஹிண்ட்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா இஸ் கோயிங் டு ஸ்டே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. ஏன்னா ஸ்லாட் கூட சண்டை போட்டவங்க எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அபார்ட் ஃப்ரம் ராபோ, சலா இஸ் கான், கர்டிஸ் ஜோன் இஸ் பீங் லிங்க்ட் அவே ஃப்ரம் அ மூவ். ஸ்லாட் டசன்ட் ரேட் கொனாட்டே. ஏன்னா குவான்சாவை ஸ்டார்ட் பண்ணிட்டு குவான்சா மிஸ்டேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் கொனாட்டே எடுத்துட்டு வந்தான் லாஸ்ட் சீசன், ஞாபகம் இருக்கா? சோ ஸ்லாட் டசன்ட் ரேஸ் கொனாட்டே ஆல்சோ. அவனும் இப்ப கிளம்புறான்ற மாதிரி இருக்கு. சோ இட்ஸ் கிளியர் வி ஆர் ப்ரிஃபரிங் ஸ்லாட்ஸ் philosophy, so he's going to stay in Solta. Do you think
he deserves another chance ஆ நம்மள க்ளோரி கூட்டு போவாரா இல்ல க்ளோரி மேன் யுனைட்டட்ல இருந்து எரிக் டென் ஆகும்போது நம்மள போட்டு தள்ளுவாங்களா? ரெண்டு விஷயம். ஒன்னு, ஸ்லாட் ஹேஸ் ஒன் த லக்ஸரி ஆஃப் ஒன் பேட் சீசன் பிகாஸ் ஹி ஒன் த லீக் லாஸ்ட் சீசன். அது வந்து வி ஹாவ் டு கிவ் இட் டு ஹிம். இந்த சீசன் எவ்வளவு வாட்டி ஸ்லாட் அவுட் அதெல்லாம் சொன்னாலும் வி cannot கோ ஆன் செல்சிஸ் மாடல் ஆஃப் சாக்கிங் மேனேஜர் எவ்ரி 10 months 12 months. அது நமக்கு நடக்காது. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் மோர் டுவர்ட்ஸ் மேனேஜர் கிட்ட பவர் இருக்கிறத விட கோச் கிட்ட பவர் இருக்கிறத விட லைக் போர்டு கிட்ட பவர் இருக்கிறதுல ஐ எம் டுவர்ட்ஸ் தட். ஏன் அப்படின்னா, இப்போ அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டு 10 மேட்ச் ஒழுங்கா போலன்னு ஸ்லாட்டை சாக் பண்ணிட்டோம்னா, ஸ்லாட் பண்ண டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே வந்து இட் கோஸ் டு த பின். என்ன என்ன பண்றது? அதனாலதான் the board will have a vision. Sporting director and the board will decide the transfers. I am more towards that. I see from a business point of view, management point of view, which is easier. Club வந்து சஸ்டைனபிளா வச்சுக்கிறதுக்கு இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோட என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன். ஆனா ஐ டோன்ட் இட் வுட் ஹவ் பீன் ஹார்ஷ். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்லாட் வந்து 5th முடிச்சிட்டான். he won the சாம்பியன்ஸ் லீக். அது வந்து மத்த டீம் மொக்கையா இருந்ததுனாலயா இல்ல நம்ம பிரீமியர் லீக். பயங்கரம் சாரி சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ம். ஸோ அடுத்த விச் வாஸ் நமக்கு ஒரு பிரைமரி அப்ஜெக்டிவ் மாதிரி, மினிமம் அப்ஜெக்டிவ். அதை அட்லீஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்கிறதுனால ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் ஒன் மோர் ஷாட். ஆனா இந்த அடுத்த ரெண்டு மாசம் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி க்ரூஷியல் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ங்கிறதே தோணுது. ஏன்னா நமக்கு ஒரு 250 million நெட் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் லாஸ்ட் டிரான்ஸ்ஃபர்ல. இந்த டிரான்ஸ்ஃபர்ல அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அகைன் இந்த எஃப்எஃப்பி அந்த மாதிரி இஷ்யூஸ் நமக்கு நிறைய இருக்கு. ஏன்னா இந்த சீசன் நமக்கு ஏர்னிங்ஸ் கிடையாது எதுலயுமே. கண்டிப்பா கம்மி. we didn't go into deep in any of the competitions. ஆமா. correct. so அதனால வந்து இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அடுத்த 2 மாசம் வந்து அடுத்த 5 வருஷம் கதற போறோமா சிரிக்க போறோமாங்கிறது இந்த அடுத்த 2 மாசத்துல தான் நமக்கு தெரியும். கண்டிப்பாடா. ஏன்னா நினைச்சு பாரு, இப்ப நம்ம லிங்க் ஆயிருக்க பிளேயர்ஸ் பார்த்தேன்னா, நான் இப்ப ஆக்சுவலா என்ன படிச்சோம்னா, நம்மளுக்கு டிஃபென்சிவ் பேக்கப்போட வந்து வி ஆர் லுக்கிங் டு ரீப்ளேஸ் டு ஃபைண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சாலா அண்ட் டு ஃபெசிலிட்டேட் எக்கிடேக்கோட இன்ஜுரின்ற மாதிரி தான் படிச்சிட்டு இருக்கேன். பிராட்லி பார்கோலாவும் டேமாண்டேவும் பயங்கரமா ஹெவியா லிங்க் ஆயிருக்காங்க. அப்புறம் டிஎம் பத்தி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், ஐ திங்க் மொனாக்கோவா எந்த டீம் தெரியல, ஐ திங்க் லமீன் கமாரான்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கூட நம்ம ஹெவியா லிங்கா இருக்கும். ஒரு 22-year-old டிஎம் நினைக்கிறேன். அவனோட ஹைலைட்ஸ் வர்சஸ் பிஎஸ்ஜி கூட ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். லுக்ஸ் மோர் லைக் ஒரு கைஷர கிரவுண்ட் ஹைபிரிட் மாதிரி இருக்கான் அவன் பாக்குறதுக்கு. நிறைய பால்ஸ் வின் பண்ணான். பிஎஸ்ஜி கூட மான்ஸ்டரா பெர்ஃபார்ம் பண்ணான். அந்த ஒரு மேட்ச் ஃபுல் மேட்ச் பார்த்தேன் நான் உட்காந்து அவனுக்காகவே. ஸோ அவங்க கூட லிங்கா இருக்கும். அவனை சைன் பண்ணுவோமா அப்படின்றது தெரியல. என்ன மாதிரியான பிளேயர்ஸ் வந்து ஷுட் வி டார்கெட் நீ நினைக்கிறேன்? இப்ப கிளியர் நமக்கு என்ன தேவைன்னா, கண்டிப்பா ஒரு ரைட் பேக் தேவை. பிராட்லியும் ஃபிரிம்பாங்க நம்பி போனோம்னு வச்சுக்கோயேன், இவன் வந்தா இவன் இன்ஜூர் ஆடுவான், இவன் வந்தா இன்ஜூர் ஆடுவான். நம்மளோட ரைட் விங்கர் கூட கெமிஸ்ட்ரியே இருக்காது அவங்களுக்கு. இந்த சீசனோட ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். சாலா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ட்ரெண்ட் போனது ஒரு மிகப்பெரிய காரணம். அது நம்ம இல்ல நம்ம யாராலுமே சொல்லவே முடியாது. சோ அந்த மாதிரி வந்து ஒரு டம்ஃப்ரீஸ் கூட எல்லாம் லிங்க் ஆயிருந்தேன். எனக்கு பார்த்து லைட்டா நெஞ்சுவலி வந்துருச்சு. சரி ஓகே, ஏதோ ஒரு ரைட் பேக் ஆனா இவங்க பாக்குறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஹூ பிளேஸ் ஆல் தி மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சுபஸ்லாயும் கர்டிஸ் ஜோன்ஸும் நம்ம அகைன் ரைட் பேக்ல சாக்ரிஃபைஸ் பண்ணோம்னா நம்ம ரொம்ப டம்முன்னு அர்த்தம். அவங்களோட ப்ரொஃபிஷியன்சி வந்து மிட்ஃபீல்டு தான். ஸோ கண்டிப்பா ஒரு ரைட் பேக் தேவை. வேண்டைக்கு ஒரு பேக்கப் சென்டர் பேக் தேவை. கொனட்டே கிளம்புறதுனால ரெடிமேட் ஒரு சென்டர் பேக் கண்டிப்பா தேவை. இவங்க ஜாக்கெட் லேனி நம்ம என்னதான் சொன்னாலும் லேனியை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருக்கோம். அது ஒரு கப் காம்படிஷன் அகைன் சவுத் ஆம்டன் நினைக்கிறேன். ஜாக்கெட் என்ன பண்ண போறான்றது தெரியல. ஹி இஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் இன்ஜுரி ஆஸ் வெல். சோ அங்க ஒரு சென்டர் பேக் தேவை, ஒரு டிஎம் கண்டிப்பா தேவை, ஒரு லெஃப்ட் விங்கர் தேவை, ஒரு ரைட் விங்கர் தேவை. ஸ்ட்ரைக்கர் பேக்கப் இவங்க ஒண்ணுமே பண்ண போறது. நம்ம தலைவன் கோடி கேக்போ தான் இந்த சீசன்ஸ் நம்மளுக்கு வந்து இசாக்கோட பேக்கப்பா இருக்க போறாரு. விச் மீன்ஸ் கேக்போ தான் மெஜாரிட்டி சீசன் ஆட போறாரு நம்மளுக்கு. ஓகேவா? சோ இவ்வளவு பிளேயர்ஸ் தேவை. உன்னோட ட்ரீம் சைனிங் ஈச் பொசிஷன்ஸ்ல யாரு? நீ ஃபண்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுவ? நீ வந்து மைக்கேல் எட்வர்ட்ஸ் ஷூல இருந்தா? நான் மைக்கேல் எட்வர்ட் ஷூஸ்ல இருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்டாட் சொல்றேன். நமக்கு வந்து ஆவரேஜ் ஸ்டார்டிங் 11ஓட ஆவரேஜ் ஏஜ் வந்து 28. ஆஃப்டர் சாலா அண்ட் ராபர்ட்சன்ஸ் டிபார்ச்சர் அண்ட் ரீப்ளேசிங் கோடி கேக்போ அஸ் ஃபார்வர்டு, ஃப்ரிம்பாங் அஸ் ரைட் விங் அண்ட் லெஃப்ட் விங் எங்கும் போடும்போது நமக்கு ஆவரேஜ் 23 ஆயிடுது ஏஜ். விச் பெக்ஸ் டு த கொஸ்டின், ஹூ இஸ் கோயிங் டு பி த லீடர்? மிட்ஃபீல்ட்ல நமக்கு லீடர்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் அந்த நம்பர் 6 இல்ல நம்ம டிஃபென்சிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் யார் சைன் பண்றாங்களோ ஹி ஷுட் ஹேவ் சம் லீடர்ஷிப் மென்டாலிட்டி. இப்ப வேண்டைக் இந்த சீசன்ல பெரிய பிரச்சனையே ஒரு 35 வயசு வேண்டைக் வந்து சீசன் ஃபுல்லா எவ்ரி மினிட் ஆடுறான்னா ஆஸ் அ லீடர் நமக்கு வந்து
ஒரு லீடர் இல்ல பிச்சில், which which forces Van Dijk. இப்ப அடுத்த சீசன் Van Dijk ஒரு இன்ஜுரி ஆச்சு, who is going to be the captain? சோ இந்த எனக்கு வந்து மென்டாலிட்டி கொண்டு வர்றதுக்காக ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடர், ஒரு ரைஸ் ஆர் ஒரு மிட்ஃபீல்ட் கேப்டன், எனக்கு வந்து மிட்ஃபீல்ட் லீடர் ஐ வுட் ஸ்ட்ராங்லி ப்ரிஃபர். நீ சொல்லும் ரைட் போது டக்குன்னு எனக்கு மண்டைக்கு யார் வரனா, ஜாவோ பலி வரான். ஐ திங்க் அவன் இன்னும் பயன்ல இருந்து லோன்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் லோன்ல தான் ஸ்பர்ஸ்ல. இருக்கான். டு யூ திங்க் வில் டேக் அ ஷார்ட் டீம்? ஏன்னா கிளாப் அவன் ஃபுல்லாம இருக்கும்போது, கிளாப் கிலாம் அண்டர்ல இருக்கும்போது நம்ம ஹெவியா லிங்க் ஆகுது ஆக்சுவலி அவன் கூட. கரெக்ட். தெரியலடா எனக்கு தெரியல யாருன்ட்டு. பட் ஐ வுட் ப்ரிஃபர் ப்ரொஃபைல் லைக் திஸ். ரைட் பேக் who இந்த சீசன் நீ எடுத்து பார்த்தனா, the best games under in this season was when Curtis Jones or Szoboszlai started as right back. கரெக்டா? That means we still depend on creating from the fullbacks. So ஒரு ட்ரீம் கிராசர் எனக்கு தேவை டு ஃபெசிலிட்டேட் ஐசாக். ஏன்னா ஃப்ரிம்பாங் இஸ் a poor crosser. கர்கஸ் வெரி குட் கிராசர், பட் இந்த வாட்டி லிங்க் பெருசா ஆகல. ஸோ ரைட் பேக் வந்து ஹூ கிராசஸ், ஒரு ட்ரெண்ட் அளவு இல்லைனாலும் ஒரு சோபோஸ்லாய் அளவு, சோபோஸ்லாயே பெரிய நல்ல கிராசர் தான், பட் ஒரு டீசென்டான கிராசர் நமக்கு தேவை. விங்கர்ஸ் எனக்கு தெரியல, எனக்கு விங்கர்ஸ் பாக்கோலா would be a dream signing, பட் பிஎஸ்ஜி டு லிவர்பூல் வருவானா அப்படிங்கிறது இட் ஸ்டில் பெக்ஸ் ஃபார் a question. டியமாண்டே இங்க ஐ டிஃபர். ஐ திங்க் ஐ ப்ரிஃபர் டியமாண்டே ஓவர் பாக்கலா. நீ சொல்லு. இல்ல, டியமாண்டே ஃபார் லெஃப்ட் விங், ஐ மீன் ரைட் விங், பாக்கோலா ஃபார் லெஃப்ட் விங், அப்படிதான் நான் ரிப்போர்ட்ஸ் படிச்சேன். தே ஆர் கோயிங் ஃபார் போத் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். டியமாண்டே லிவர்பூல் ஃபேன், ஆன்ஃபீல்ட் ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஹி ஹேஸ் அ விஷன். பட் பாக்கோலா மினிட்ஸ் இல்லைன்ட்டு இங்க வரான். சப்போஸ் இஃப் ஹி டசன்ட் பெர்ஃபார்ம் வெல் அப்படின்னா என்ன நடக்க போகுது? பிகாஸ் பிஎஸ்ஜில இருந்து லிவர்பூல் இஸ் கோயிங் டு பி a huge step down இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல. கரண்ட் ஸோ சிச்சுவேஷன். ஸோ ஐ டோன்ட் நோ, ரெண்டு பேரும் வந்தா இட் இஸ் கோயிங் டு பி a ட்ரீம் விண்டோ, பட் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீ எப்படி நான் அப்ரோச் ஆக்சுவலா பண்ணுவ? நான் டேமாண்டே அண்ட் பார்க்கலா ரெண்டு பேரோட நிறைய 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 இது உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஐ திங்க் டேமாண்டே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 to 35 மினிட்ஸ் நிறைய கிளிப்ஸ் வந்து பார்த்துட்டே இருந்தேன். போத் மேட்ச் கிளிப்ஸும் பார்த்துட்டு இருந்தேன், கம்பலேஷனும் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம கம்பலேஷன் பார்த்தோம்னா இட் வில் ஃபூல் அஸ். ஏன்னா இருக்கிற குட் மூமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து போடுவாங்க. குட் மூமெண்ட்ஸ் எடுத்து போட்டோம்னா நியூனஸே வந்துட்டு பலண்டர் ஸ்ட்ரைக்கர் மாதிரி இருப்பான். ஸோ பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ திங்க் ஒரு டிமாண்டே ஹையஸ்ட் சீலிங் தென் பார்க்கலான்ற மாதிரி தோணுது. ஏன்னா பார்க்கலாவோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னத்த நான் பாக்குறேன், அவனுக்கு வந்து ஒரு டிசப்டிவ் பேஸ் இருக்கு, இஸ் அ குட் ஃபினிஷர், எல்லாம் ஓகே தான். பட் த வே தட் ஹி ரிசீவ்ஸ் தி பால் அண்ட் ஹி ரன்ஸ் இருக்குல்ல, ஹி ஹாஸ் அ வெரி ஹார்ட் டச். அவன் எடுக்கிற டச் எல்லாம் பார்த்தோன்னா பாலை ரொம்ப தூரம் தள்ளி விட்டு ஓடுறான்டா. அது வந்து பிரேம்ல வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஹி வில் ஹாவ் பிரேம்ல நீ வந்து என்னதான் ஸ்கில் லெவல் நீ வந்துட்டு ஒரு ஸ்பானிஷ் ஸ்கில் லெவல் இல்ல நீ இல்லன்னு சொன்னா கூட வி ஹாவ் பிசிக்கல் மான்ஸ்டர்ஸ் ஹூ ஹாவ் பேஸ், இன்கிரெடிபிள் பேஸ். ஓகேவா? ஸோ தே வில் கேட்ச் அப் வித் பார்க்குலா ரொம்ப ஈஸி. அவன் அந்த போட்ட டச் அவ்வளவு தூரம் போட்டு ஓடனான்னு வச்சுக்கோயேன், நம்ம சென்டர் பேக்ஸ் அண்ட் ஃபுல் பேக்ஸ் வில் ஈஸிலி கேட்ச் ஹிம். ஆன் தி அதர் சைடு பார்க்குலாவுக்கு வந்து ஒரு மானியான ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குடா அவனோட கேம்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினிஷிங். ஹி டசன்ட் டேக் லாட் ஆஃப் டச்சஸ். ஓகேவா? ஹி ஹாஸ் அ விஷன். பட்டு கோல், டூ டச் கோல் அப்படின்றது அவன்கிட்ட இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டச் மட்டும் தான் அவன் போட்டு ஓடுறானே தவிர, பட் இஃப் ஹி கெட்ஸ் இன்டு தி பொசிஷன்னா ஒரு லீட்டல் ஃபினிஷ் பண்றான். லைக் மானே. டேமாண்டே கிட்ட என்னன்னா, டேமாண்டேக்கு ஹேஸ் எவ்ரி திங் எக்ஸப்ட் ஃபினிஷ். ஏன்னா அவன் வந்து ஃபினிஷிங் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவன் ஸ்ட்ரைக்கிங் ஜோன்ஸா இருக்கட்டும் எல்லாமே. பட் டேமாண்டே ஹேஸ் அன் எக்ஸ் ஃபேக்டர். ஹி கேன் ட்ரிபிள் பாஸ்ட் 4 to 5 பிளேயர்ஸ். அது லைட் ஃபுட் ட்ரிபிளர்ஸ் இருப்பாங்க. டியாஸ் மாதிரி இல்லாம இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ட்ரிபிளர். இந்த பாலை எடுக்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு அந்த மாதிரியான பிளேயர்ஸ் தேவை. ஏன்னா நினைச்சு பாரு, உங்குமோவா இந்த சைடும் டேமாண்டே இந்த சைடு இருந்து நல்ல இசாக் இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆர் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் யாரா இருந்தாலுமே வில் கிரியேட் மோர் பேஸ். ஸோ அதனால வந்து இவங்க ரெண்டு பேர் ஓகே. இவங்க ரெண்டு பேரை தவிர வேற கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா வெஸ்ட் ஹாம் கீழே போயிட்டானுங்க. ஜாரட் போவனை சும்மா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நம்ம இப்போ நம்ம சிஎஸ்ஆ யூஸ் பண்ற மாதிரி, ஏன்னா சிஎஸ்ஆ கிளம்பிடுவான் கண்டிப்பா இந்த இட்டாலியன் கிளப்ஸ் வில் கம். ஸோ ஜாரட் போவன் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் எடுத்துட்டு வந்து நம்ம போட்டோம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன அண்டர்வெல்மிங் சைனிங்ஸ் தான் நம்மளை காப்பாத்திருக்கு. ஆக்ஸ்லேட் சாம்பிள் இருக்கட்டும், ஷக்கீரியா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்மள எப்பவுமே காப்பாத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜாரட் போவன் நம்ம வாங்கணும்னா அந்த மாதிரி நம்மளை காப்பாத்தோம் அப்படின்ற மாதிரி தோணுது. கன்சிடரிங் நீ கேட்ட தரமா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தேவை, ஒரு கேப்டன் தேவைன்னு சொல்லிட்டு, he will improve the mentality in our team as well. எனக்கு தெரிஞ்ச ஒரு நோ பிரெய்னர் அது. வேற என்ன இருக்கு? சைனிங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனிங்ஸ் பாப்பண்டா. ஏன்னா இந்த வாட்டி ஹியூஜ் மணி நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. டேமாண்டே 100 மில்லியன் சொல்றானுங்க. ஓகேவா? எனக்கு வந்து புரியல. நம்ம ஆண்டனி கோர்டனுக்கு ஆக்சுவலா இந்த வாட்டி ஆக்சுவலி நம்ம போவோம்னு நினைச்சோம். பார்த்தா அவங்க பார்சலோனா சைன் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அந்த இது வேற பிரச்சனை ஆயிடுச்சு.
அண்ட் கர்டிஸ் ஜோன்ஸை கலப்பணும்னா அது அகைன் இன்னொரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வெளில அவனை விட்டோம்னா வி வில் சஃபர் மோர் ஆக்சுவலா. கெயின் மோர்ன்றத விட வி வில் சஃபர் மோர். ஒரு அகாடமில இருந்து எடுத்துட்டு வந்த அப்சல்யூட்லி. ஒரு ப்ராடக்ட். பாப்போம்டா யாரை சைன் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் ராப்பிங் அப் தி வீடியோ நீ ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? இப்படியே ஆரம்பிக்கலாம்டா. நெக்ஸ்ட் சீசன் உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நம்ம நெக்ஸ்ட் சீசன் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட்பால் இட் ரிசல்ட்ஸ் எல்லாமே என்ன நினைக்கிறேன்? ஐ வுட் நான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் மை லிவர்பூல் ஃபேனா நான் பார்த்தது வந்து கிளாப் ஸ்டைல் ஆஃப் அந்த ஹெவி மெட்டல் ஃபுட்பால். ஐ மோர் டுவர்ட்ஸ் இட். நான் போன சீசன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு முக்கியமான காரணமே நம்ம வந்து வி லுக் குட் ஆன் த பால், நம்ம டைட்டில் அடிச்சிட்டோம். அதனாலதான் இந்த சீசன் வி சஃபர்ட் அண்ட் வி டிடன்ட் ஷோ எனிதிங் ஹெவி மெட்டல் இன் த ஃபீல்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ரியாலிட்டி செக் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நமக்கு ட்ரோஃபியும் எதுவும் ஜெயிக்கல, எல்லா சீசன்லயும் எல்லா காம்படிஷன்லயும் ஏர்லி எக்ஸிட் ஆயிட்டோம். கரெக்டா? ஸோ எனக்கு வந்து ஒரு மேஜர் ஸ்டைல் ஆஃப் ஒரு 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 ஹெவி மெட்டல் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸ்லாட் வந்து ஹேஸ் டு சேஞ்ச் அ லாட் ஆஃப் திங்ஸ். அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ வுட் வாண்ட் ஃபைட் ஆன் த ஃபீல்ட். அவ்வளவுதான். ஃபைட்டு கூட இல்லாம ரொம்ப மோசமா இந்த சீசன் மாதிரி இருக்கக்கூடாது. அண்ட் ஐ வுட் அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் ஒரு டொமஸ்டிக் கப் மாதிரி. நான் அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன். ஐ டோன்ட் திங்க் வி வில் புஷ் ஃபார் டைட்டில் நெக்ஸ்ட் சீசன் ஆல்சோ. ஆப்வியஸா எனக்கு அது அது கன்ஃபார்ம் தான். லைக் நீ சொன்னதுல நான் சொல்ல வேண்டிய ஆன்சரை நீ சொல்லிட்ட. நான் ஒரே திங் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்டா. ஐ வாண்ட் மை டீம் டு ஃபைட் அண்ட் டை ஆன் த பிச் ஃபார் மீ. அதுதான் இந்த சீசன் வந்துட்டு தேவர் பீப்புள் வர் டிராப்பிங் ஷோல்டர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து லிவர்பூல் டீம் பார்க்க கூடாது. ஏன்னா அண்ட் முக்கியமா ஐ வாண்ட் அவர் அவே ஃபார்ம் டு இம்ப்ரூவ் அ லாட். ஓகேவா? ஹோம்ல நம்மள அடிச்சாங்க. ஓகே, அது அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிடுன்றத ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். ஆன்ஃபீல்ட்ல வில் இம்ப்ரூவ். பட் அவர் அவே ஃபார்ம் ஷுட் இம்ப்ரூவ் அ லாட். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியலனா இப்பதான் எடுத்து பார்த்தேன். நம்மளோட ஆல்மோஸ்ட் 19 அவே மேட்சஸ் வருமா? 19 அவே மேட்சஸ்ல வந்து 12 மேட்சஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டே இல்ல. வி எய்தர் ட்ரூ வி லூஸ் வி லாஸ்ட் ஆக்சுவலி. ஆன்ஃபீல்ட்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 3-0 எல்லாம் போட்டாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுறலாம். ஐ வாண்ட் அவே ஃபார்ம் டு இம்ப்ரூவ். அண்ட் நீ சொன்ன தெரியுமா அந்த ஃபுட்பால் சேஞ்ச் சொல்றல, லெட்ஸ் சி. எனக்கு வந்து நீ ஹெவி மெட்டல் ஃபுட்பால் நம்ம திருப்பி எடுத்துட்டு வருவோம்னு சொல்றோம். பட் பீப்புள் ஃபர்கெட் ஹெவி மெட்டல் ஃபுட்பால் நம்ம ஆடும்போது நிறைய எண்ட் டு எண்ட் பாஸ்கெட் பால் மேட்சஸ் மாதிரி நமக்கு நிறைய நடந்துச்சு. நம்ம வந்து லாஸ்ட் சீசன் ஸ்லாட்டை பாராட்டினதே வந்து எதுக்குன்னா இதெல்லாம் எங்களுக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நம்ம திருப்பி ஹெவி மெட்டல்ன்றது வந்து பிளஸ் ஹெவி மெட்டல்ன்றது கிளாப்போட பிராண்ட். அது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு கோச் வந்து அது அவங்க அவங்க ரத்தத்திலே ஊர்லன்னா தே cannot recreate it. So I want Slot to play a football which is comfortable for him and also for fans. அந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்பால் அவன் எடுத்துட்டு வந்தானா we will do well அப்படின்ற மாதிரி தோணுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து டாப் 4 தான்டா. எனக்கு அதுவே வருமானது இப்ப லைட்டா எனக்கு ஒரு டவுட் இருக்கு கோயிங் இன் டு தி சீசன். அதனால வந்து நெக்ஸ்ட் சீசன் வந்து டாப் 4 வந்தோம்னா ஓகே. பட் ஐ வாண்ட் டு சி 38 கன்வின்சிங் பர்ஃபார்மன்சஸ் ஃப்ரம் மை டீம். அட்லீஸ்ட் அந்த 38 வந்து நான் வந்து ஸ்பிரிமெண்ட்டா சொல்ல, ஒரு சீசனுக்கு ஒரு 50 மேட்ச் ஆடுறோமா, 55 மேட்ச் ஆடுறோமா, அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 to 38 மேட்சஸ் வந்து ஓகே நம்ம டீம் நல்லா ஆடி தோத்துட்டானுங்கடா, இந்த மேட்ச் இந்த ஸ்பீக் பண்ணனா ஜெயிச்சிரும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்சஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பாப்போம்டா எங்க இல்ல எங்க முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பிஃபோர் ராப்பிங் திஸ் வீடியோ அப், இது ஒரு பெரிய வீடியோ தான் எங்களுக்கே தெரியும். பிகாஸ் இது ரொம்ப இட் வாஸ் டியூ லாங் டைம். ஒரு முக்கியமான 2 பேரை பத்தி நாங்க வந்து பேசியே ஆகணும். ஒன் இஸ் த கிங், இஜிப்சியன் கிங் முகமது சாலா, அண்ட் எங்களோட ஒர்க்கிங் கிளாஸ் ஹீரோ ஆண்டி ராபர்ட்சன். டூ ஆஃப் தி இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர்ஸ் எங்க லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கும் சரி, நிறைய ஃபுட்பாலிங் ஃபிகர்ஸ்க்கும் சரி. சாலா பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ராபர்ட்சன் பத்தி சின்னதா சொல்லிடலாம். நான் லாஸ்ட் வீடியோல லைவ் ஸ்ட்ரீம் நம்ம பார்த்தவங்களுக்கு அப்பயே நான் சொல்லியிருப்பேன். அவனோட ஒரு ட்வீட் ஒன்று இருக்கும், லைஃப் அட் திஸ் ஏஜ் இஸ் ரபிஷ் ஹேஷ்டாக் நீட் டு ஃபைண்ட் அ ஜாப் அப்படின்னு சம்திங் அவன் போட்டிருப்பான். ஐ திங்க் 2012 or 2013 அப்போ. அந்த மாதிரியான ஒரு ஆளு எவ்வளவுக்கு சைன் பண்ணோம்? 10 மில்லியனோ 7 மில்லியனுக்கோ சைன் பண்ணோம். 8 மில்லியனுக்கு ஃப்ரம் ஹல் சிட்டி வந்து தூக்கிட்டு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் the way that he converted himself into a phenomenon அப்படின்றது வந்துட்டு ஒரு நிறைய பேருக்கு பாக்குறவங்கள ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா கிளாப் வந்து ஒரு இதுல வந்து சொல்லியிருப்பான் ஆக்சுவலா, எப்படி ஆண்டி ராபர்ட்சன் வந்து எப்படி ஒரு ஷையான பர்சன். எங்களால் நம்பவே முடியல எது ராபர்ட்சன் ஷையான்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க எல்லா இன்சைட் வீடியோஸ் எது பார்த்தாலும் தெரியும், இருக்கிற எல்லாருமே கலாச்சிட்டு பண்ணிட்டு டியகோ ஜோட்டாவும் அவனும் ரொம்ப க்ளோஸ். ஸோ அப்படி இருந்த ஒரு பர்சன் ஷையான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் அவன் ஸ்டார்டிங் பிளேஸ்ல நான் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் கிட்ட கேட்டு கிளாப்போட வாங்கி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுல் பேக்ஸ் இன் ஆர் லிவர்பூல் ஹிஸ்டரினே சொல்லலாம், இன் லீக்ஸ் ஹிஸ்டரினே சொல்லலாம், அந்த அமௌண்ட் ஆஃப் ஹிஸ்டரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஆப்வியஸா லாஸ்ட் 2 சீசனா டிராப் ஆஃப் இருக்கு. அவன் செட் பண்ண அவனோட ஸ்டாண்டர்டுக்கு லிவர்பூல் விட்டு கிளம்பலான்றப்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ராபோ. ஸ்பர்ஸ் போறான்னு நினைக்கிறேன்.
இன்னொரு ஷர்ட்ல பாக்குறதுக்கே வேடா இருக்கும்டா. ராபர்ட்சனை பத்தி உன்னோட தாட்ஸ்? எனக்கு ஐ ஹாவ் த ஸ்பெஷல் அஃபிலியேஷன் டுவர்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து. அவங்கெல்லாம் வந்து தே வில் டை ஃபார் த பேட்ச். கெல்லஹரா இருக்கட்டும், சாரி, கெல்லஹரா மெக்கீனா இருக்கட்டும், இருக்கட்டும், மத்த கிளப்ஸ்ல கூட மெக்கின், இருக்கட்டும். யா எக்ஸாக்ட்லி. ஸோ எனக்கு ராபர்ட்சன் வந்து அந்த ஹூ டஸ் த டர்ட்டி ஒர்க்னு வாங்க பாத்தியா, ஆப்போனன்ஸை ரேட்டில் பண்றது, ஆப்போனன்ஸோட ஹெட்ல கெட் இன் என் பண்றது. தலைவன் வந்து ரொனால்டோ மெஸ்ஸி கிட்டே வம்புக்கு போவான்டா. பிக் எக்ஸாக்ட்லி. பண்றவே ரேஜ் ஸோ பைட் பண்ணுவான் பத்திரிக்கா. பார்சலோனா கம்பேக்குக்கு அவன் மெஸ்ஸி தலையை பிடிச்சி தள்ளுவான் பாத்தியா. மெஸ்ஸி மெஸ்ஸி தலை சுத்தி ஒரு 5 நிமிஷம் சுத்தி இருந்தான். சோ அந்த மாதிரி டு கெட் இன் டு ஆப்போனன்ட் செட், அந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பா தேவை. சோ நீ மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்ட, பட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எல்லா டீம்லயும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது யுனைடெடோட சக்சஸ்ஃபுல் டென்னியர் எடுத்து பார்த்தோம்னா கேரி நெவல் அதே வேலை தான் பண்ணியிருந்தான், ரைட் பேக்கா. நமக்கு ராபர்ட்சன் பண்ணியிருந்தான். ஸோ ஷவுட் அவுட். 60 ஐ திங்க் மோஸ்ட் அசிஸ்ட் ஃபார் பிரீமியர் லீக் டிஃபெண்டர் வந்து இப்போ டிஃபெண்டர். இஸ் லீடிங். ஸோ ஆல் தி பெஸ்ட் ராபோ. ஆல் த பெஸ்ட் டு ராபர்ட்சன். அண்ட் வீடியோ வந்து கடைசியா வந்து முடிக்கும் போது எங்களோட சாலாவை பத்தி பேசியே ஆகணும். சாலாவோட ஜேர்னி வந்து பிரம்மு பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஒரு இஜிப்ட்ல இருந்து இந்த லெவலுக்கான ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபுட்பாலரா மாறுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டம். மானே வந்து எப்படி செனகலுக்கு வந்து ஒரு ஸ்டாரா இருந்தானோ, பிளஸ் செனகல் ஹேட் ஃபியூ குட் ஃபுட்பாலர்ஸ் பிஃபோர் மானே. ஆக்சுவலா அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் சாலா மாதிரியான ஒரு கிரேட்னஸ் இருக்க ஒரு பிளேயர் இஜிப்ட்ன்ற ஒரு பிளேஸ்ல இருந்து வந்து பிரிம் மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு லீகை டாமினேட் பண்ணி இந்த லெவலுக்கு ஒரு ஸ்டாட்ஸ்ல எடுத்துட்டு வந்து வச்சு பண்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு இந்த பிரிட்டிஷ் மீடியா என்னன்னா ஈஸியா வந்து ஒரு பிளேயர் வந்து டிஸ்கிரெடிட் பண்ருவானுங்க. ஏன்னா இப்ப எனக்கு டக்குன்னு என் கண்ணுக்கு ஏன் ஞாபகம் வருதுன்னா, கெவின் டெ ப்ரூய்னே திருப்பி மேன் சிட்டி சைன் பண்ணும்போது தே பெய்ட் சிட்டி பெய்ட் 70 or 80 odd million ஃபார் அ செல்சி ஃபிளாப், செல்சி ரிஜெக்ட்ன்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து சாலா வந்து பிராண்ட் பண்ணானுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கிலாண்டை தாண்டிடுச்சுன்னா அவங்க உலகமே இல்லைன்னு நினைக்கிற ஆளுங்க அவனுங்க. ஆனா ஃபியோரண்டினாக்கு போயிட்டு அவன் எப்படி வந்துட்டு மேட்ச் பை மேட்ச் எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணான். ரோமாக்கு போயிட்டு ரோமாவை எந்த அளவுக்கு அவன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மீகர் 35 மில்லியனுக்கு வாங்கணும்டா என் தலைவனை. 35 மில்லியனுக்கு வந்தப்போ எதுக்கு இவங்க போயிட்டு இவ்வளவு லைக் தே பேட் ஹியூஜ் சம் ஃபார் சாலான்ற மாதிரி தான் பிரச்சனை ஆரம்பிச்சானுங்க. ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஓப்பனிங் டே லக்கு அப்படின்னானுங்க. 10 மேட்ச் முடிஞ்ச பிறகு சாலா வில் ஃபேடு அப்படின்னானுங்க. 30 மேட்ச் முடிஞ்சு என்ன சொல்லிட்டானுங்க, இது சாலா வந்து ஒன் சீசன் ஒண்டர், லெட்ஸ் see if we can replicate அடுத்த சீசன் இந்த மாதிரி கேட்டானுங்க. 60 கோல் கான்ட்ரிபியூஷன், 50 கோல் கான்ட்ரிபியூஷன், 40, 45, 30, 37 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்கேட் ஃபுல்லா போட்டு உன்னோட ஃபேவரட் ஃபுட்பாலோட ரெக்கார்ட்லாம் அடின்னு அடிச்சு நொறுக்கி எடுத்துட்டு வந்து நின்னுட்டு சாலா இந்த சீசன் டிராப் ஆஃப் ஆயிட்டாரு, அவ்வளவுதான் அதோட கதை முடிஞ்சுன்னு சொல்லி எடுத்து என்னன்னு பார்த்தா 22 கோல் கான்ட்ரிபியூஷன், 24 கோல் கான்ட்ரிபியூஷனும் உன்னோட ஆவரேஜ் விங்கர்ஸ்க்கு அது வந்து பெஸ்ட் சீசன். இந்த மாதிரியா ஒரு லெகசி ஒரு கிரியேட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் இந்த பீரியட்ல பாக்குறவங்களுக்கு ஜெரார்டை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ண பிளேயர் யாரு கேட்டா அன்டெனபிளி வந்து சாலாடா. இப்ப நம்ம மென்டாலிட்டின்னு பேசிட்டு இருக்கோம்ல, ஃபேர்வெல் வீடியோல கூட என்ன சொல்றான்னா, இந்த கிளப் வந்து நீங்க ஜெயிச்சீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளப் இந்த வேர்ல்டு, பட் தோத்துட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கிளப் இந்த வேர்ல்டு, தயவு செஞ்சு கீப் ஆன் வின்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கடைசியா சொல்லிருந்தா நீயும் பேசுறா. இந்த 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 சீசன் வந்து எக்ஸ்பெக்டட் சீசன் கிடையாது. இந்த கிளப் டாப்ல இருக்கணும் அண்ட் யூ டிசர்வ் ட்ராஃபி, தட்ஸ் வாட் திஸ் கிளப் இஸ் மேட் ஃபார் சொல்லிட்டு அடுத்த சீசன் 47 கான்ட்ரிபியூஷன் போட்டு அடிச்சு பிரீமியர் லீக் எடுத்துட்டு நொறுக்கி நிறுத்தினா பாத்தியா, அதான் முகமது சலா. தட்ஸ் தி லெகசி ஆஃப் முகமது சலா. நீ சொல்ற? என்னடா கூஸ்பம்ஸ், நிஜமாவே கூஸ்பம்ஸ் வந்துச்சு. பட் ஐ வாஸ் இமேஜினிங், நீ சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். ஒவ்வொரு சீசன்லயும் ஏதாவது ஒரு ஐகானிக் செலிப்ரேஷன், ஒரு ஐகானிக் பெர்ஃபார்மன்ஸ்னு இந்த சீசன் ஆப்டாவோட டேட்டா கலெக்டர் ஒருத்தர் போட்டிருப்பான். இந்த மாதிரி சாலாக்கு வந்து நாங்க வந்து நிறைய பேராமீட்டர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருந்தோம். இட் வாஸ் இம்பாசிபிள் டு ஃபைண்ட் அ பேராமீட்டர் வேர் சாலா வாஸ் நாட் இன் த டாப் 3 ஃபார் அன் அட்டாக்கர் அப்படின்ட்டு ஆப்டாவோட டேட்டா அனலிஸ்ட் ஒருத்தன் போட்டிருந்தான். விச் இஸ் இன் இட் செல்ஃப், நீ வந்து அவங்க வந்து 2001ல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து எவ்வளவு கிரேட் பிளேயர்ஸ் வந்தும் இங்க வந்து இப்படி ஒரு லெகசி ஃபார் அ பிளேயர் அவுட் சைட் யூரோப். நீ சொன்ன மாதிரி எஜிப்ட்ல எங்கேயோ இருந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்து எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் வந்து டாப் 3ல இருக்கிறது இஸ் நாட் அ ஜோக். அது மட்டும் இல்லாம ஒரு இஜிப்சியன் லீக் ஆடி, ஸ்விஸ் லீக் ஆடி, ஹி டுக் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பாத் பாசிபிள். கரெக்டா? இங்க வந்து கண்டிப்பா. ஃபிளாப் ஆகி நீ சொன்ன மாதிரி மீடியா வந்து போட்டு துவைச்சு எடுத்து அவன் திரும்பி இட்டாலி போயிட்டு இங்க வந்து அந்த மென்டாலிட்டி அது வந்து
you can buy players with similar skills, you can buy players with similar stats, but with this mentality and with this hard work இருக்க மாதிரி யாருமே சைன் பண்ண முடியாது. ஐ திங்க் ஒரு ஒன்ஸ் இன் செஞ்சுரி பிளேயர் அவ்வளவுதான் சொல்லணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சிஎஸ்ஆ கிளம்புறான், எண்டோ கிளம்புறான். தேர் ஆர் சோ மெனி பிளேயர்ஸ், அதர் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ லீவிங். மாமட் அஷ்விலி கிளம்ப போறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசன் 25 பேர்ல எவ்வளவு பிளேயர்ஸ் திரும்பி இந்த சீசன் வந்து இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ டஃப் டைம்ஸ் ஆர் டஃப் டிரான்ஸ்ஃபர் சீசன் அஹெட் தான். கண்டிப்பாடா. சோ 10 வருஷம் ஜாலியா வந்து வீட்டுல வந்து நல்லா அப்படியே சில் லிவர்பூல் மேட்ச்னால எக்ஸைட்டடா வந்து பாத்துக்கிட்டு இருந்த நம்மளோட லிவர்பூல் சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் நாங்க சொல்றது என்னன்னா, நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 years இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் ஃபார் அஸ். இந்த 2 to 3 years வந்து நம்ம கிளப்பை வந்து இட்ஸ் கோயிங் டு எய்தர் மேக் தி கிளப் ஆர் பிரேக் தி கிளப் அப்படின்ற மாதிரி தான். இந்த 3 வருஷம் நம்ம வந்து சர்வே பண்ணி ஆன் டாப்ல வந்துட்டோம்னா அடுத்த 10 வருஷம் இன்னும் கொஞ்சம் ஜாலியா அப்படியே நம்ம எப்படி லாஸ்ட் 10 வருஷம் சுத்திட்டு இருந்தோமோ அது மாதிரி சுத்தலாம். பட் இல்லனா we will go back to the our banter era தான். ஓகேங்களா? சோ அது என்ன நடக்குதுன்றது காலம் தான் பதில் சொல்லும். சோ ஸ்லாட் நம்மள வந்து எங்க கூட்டு போ, நம்மளோட பரமபிதா ஸ்லாட் நம்மள எங்க கூட்டு போறாருன்னு தெரியல. இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா என்ன நடந்தா நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்ன, நம்ம யூ வில் நெவர் வாக் அலோன்றது என்னைக்குமே மாறாது. யூ வில் நெவர் வாக் அலோன், யூ வில் நெவர் வாக் அலோன், யூ வில் நெவர் வாக் அலோன் என்று சொல்லி வீடியோ முடிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் முக்கியமான விஷயம், சாம்பியன்ஸ் லீக் ஃபைனலுக்கு வந்து நாங்க லைவ் பிளான் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் என்னால ஜாயின் பண்ண முடியல. கிறிஸ்பால், ராகுல் அண்ட் ஆர்சனல் ஃபேன், நம்மளோட லாஸ்ட் வீடியோல வந்து ஆர்சனல் ஃபேன் அவரே நாங்க உள்ள எடுத்துட்டு வரோம். சோ தட் ஒரு லைவ் ஹேட் வாட்ச் அவரை வச்சுட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் சி, வில் கேட்ச் யூ தேர். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, எங்களோட ஸ்டாட் சொல்லுது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.